ஓம் மகாவிஷ்ணவே நமஹ. பெருமாளுக்கு உகந்த மந்திரம். இந்த மந்திரமாகப்பட்டது வீட்டுல இருந்ததுனாக்கா என்ன சொல்றது, சொல்லி மாளாது. காரணம் என்ன தெரியுமோ இல்லையா உங்ககிட்ட? பகவான் நம்மளுடைய பீஷ்மாச்சாரி படுக்கையில படுத்துட்டு இருக்கார், ரொம்ப படுக்கையில படுக்கிறார். அந்த சமயத்துல கிருஷ்ணன் பக்கத்துல நிக்கிறார். கிருஷ்ணன் நிற்கும் போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னு பேர். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாரும் பகவானோட விஸ்வரூபத்தை பார்த்து பான்னு பார்த்துட்டு இருக்காளே தவிர ஒன்னும் வர்ணிக்க முடியல. இவர் வர்ணிக்கிறார். யாரு? பீஷ்மாச்சாரி அப்படியே வர்ணிக்கிறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷ்ணு கேட்டார், என்னன்னா இப்ப பீஷ்மாச்சாரி சொன்னாரு, அதெல்லாம் உங்களுக்கு பைஹாட்டா இருக்கா, சொல்ல முடியுமா? எங்க சுவாமி, உங்களை பாக்குறதுக்கே எங்களை சமயம் பத்தல, உங்க அழக ரசிச்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் எப்படி நான் கேட்கறது அப்படின்னா. அப்பதான் சகாதேவனை கூப்பிட்டாராம். சகாதேவனோட கழுத்துல இருக்கக்கூடிய, அந்த காலத்திலேயே டெக்னாலஜி இருக்கு, அந்த காலத்திலேயே பயங்கரதெல்லாம் வந்திருக்கு. என்னான்னு கேட்டானா, சகாதேவன் போட்டு இருக்கக்கூடிய மாலை, அந்த ஸ்படிகமாகப்பட்ட அந்த மாலையில் ரிட்டர்ன் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ் அதுல இருக்கு. அதை உதித்து நீ பார்த்தேன்னாக்கா என்ன பீஷ்மர் சொன்னார் என்கின்றது வரும், அது சத்தியம் அப்படின்னாராம். அதுக்கப்புறமா போட்டு கேட்கிறாளாம், எப்படிலாம் வருது. ஓம் அப்படி ஆரம்பிக்கிறார். சுக்லாம் பரதனம் விஷ்ணு சொல்லும் போது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அழக சொல்லிட்டு வர. ஆனால் எதுல இருந்து ஆரம்பிக்கிறது? ஓம் விஸ்வஸ்மை நமஹ. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாகிட்ட பார்த்தேன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்டு போடுவா, ஒரு அழகா சொல்லுவா. இதை சொல்றதுக்குன்னு தனி ஒரு இது இருக்கு. அந்த அந்த அக்ஷரத்தோட சொன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். சுவாமியோட வர்ணனை பார்த்தேன்னாக்கா தியானத்தை சொல்லுவா. தியானம் க்ஷீரோதன்ப பிரதேசே சுசிமணிபில தத்சைகதேர் முக்திகாண்டாம் பாலாக்லுப்தாசனஸ்தஸ்ஃபடிகமணிநிபைர் முக்திகேர் மண்டிதாங்கஹ சுப்ரைரப்ரைரதப்ரைருபரி விரசிதைர் முக்தபீயூஷ பரிஷைः ஆனந்தீன புனியாதாரி நளினகதா சங்கபாணிர்முகுந்தா பூஃப் பாதோ யஸ்ய நாபிர்வியத சுரநிரச்சந்திர சூர்யோ சநேத்ரே கர்ணவாசாசிரோத்யோர்முகமபி தானு யஸ்ய வாஸ்தேயமத்பிः அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுரநரககோ போகி கந்தர்வதைத்யை சித்திரம் ரம் ரம் யதேதம் த்ரிபுவன வபுஷம் விஷ்ணவீஷன் நமாமி. அப்படின்னு பகவான் அப்படி வர்ணிக்கிறது. அப்படியே அடுத்தது எப்படி சொன்னார் பீஷ்மாச்சாரி? விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு. விஸ்வமா இருக்கின்ற, பெரிய ரூபமா இருக்கின்ற, வஷட்காரவான் இருக்கின்றாய், தகவனா இருக்கின்றாய், சேவகனா இருக்கின்றாய், தூதனா இருக்கின்றாய், எஜமானனா இருக்கின்றாய், அவ்வளோ மித்திரனா இருக்கின்றாய், தாவரமா இருக்கின்றாய், ஜங்ககமா இருக்கின்றாய், விலங்கா இருக்கின்றாய், நதியா இருக்கின்றாய், மலையா இருக்கின்றாய், ஒன்னொன்னு அப்படி வர்ணிக்கிறாரா அப்படியே சுவாமியை பத்தி. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம மந்திரத்தில் வீட்டில் போட்டு கேட்டேன்னாக்கா நினைச்ச காரியம் அனைத்தும் நிறைவேறும். ஒரு நாளைக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 11 தடவை ஜமன் ஒருவன் சிரவணம் செய்கின்றானோ அவனுக்கு அனைத்து துக்கங்களும் நீங்கி எல்லா விதமான செல்வங்களும் பெறுறது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல. பண்ணமாலி கதீஷார்கி சங்கி சக்ரே ஜனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரட்சது. மகாமானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைச்சி மகாவிஷ்ணுடைய ஆசீர்வாதத்துடன் சௌக்கியமா பிரார்த்தனை.